கஞ்சா போதையில் 2 குட்டி நாய்களை கல்லால் அடித்துக் கொன்ற வாலிபர் கைது. வெளியான அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள். விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்த காவல்துறை. கோவை விளாங்குறிச்சியில் கஞ்சா போதையில் 2 நாய்க்குட்டிகளை கல்லால் அடித்துக் கொன்ற வாலிபரை கைது செய்தனர். கோவை கணபதி விளாங்குறிச்சி சாலையில் கஞ்சா போதையில் இருந்த ஒரு வாலிபர் 45 நாட்கள் மட்டுமே ஆன 2 நாய்க்குட்டிகளை கொடூரமாக தாக்கி கொன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது குறித்து சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த விலங்குகள் வதை தடுப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணனுக்கு விளாங்குறிச்சி சாலை சிவதங்கம் நகரை சேர்ந்த பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர் அங்கு சென்று அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து அதில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜிஜு விஷ்ணு என்பதும் தெரிய வந்தது. அவர் மீது விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். 2 மாதமே ஆன நாய்க்குட்டிகளை கொடூரமாக கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.